லேண்ட் வாங்கும்போது லேண்ட் டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்றது ஒரு காமனான பிலீஃபாக இருக்குது. உண்மையிலேயே வேற என்னெல்லாம் நமக்கு வேணும்? பேசிக்காக ஒரு லேண்டை சூஸ் பண்ணும்போது லேண்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது அதோட எஃப்எம்பி, அடுத்தது அதோட பட்டா, அடுத்தது ஒரு 15 வருடங்களுக்கான ஈசி வில்லங்க சான்றிதழ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் செக் பண்ணிட்டுங்க பிரதர். லேண்ட் சர்வேனா என்ன? நம்மளோட சொந்த நிலத்தை நமக்கு வரையறை செய்ய தெரியல அப்படின்னா பக்கத்தில் நிலத்துக்காரங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், நாளடைவில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால பொதுவாக இந்த லேண்ட் சர்வேங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இதில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் எங்கிருந்து வருது? நான் வாங்க போகிறது இதுதான், இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நிலத்தின் உரிமையாளரோட பத்திரத்தை வச்சு சரிபார்த்து கொள்றதுக்கு நம்ம பிரைவேட் சர்வேயரால் முடியும். அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். லேண்ட் சர்வே விஷயத்தில் என்ன மாதிரியான புதுவிதமான டெக்னாலஜி எல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க? நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபிஎஸ்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நம்ம லேண்டோட எல்லையை வந்து வரையறை செய்யும் போது த்ரூ சேட்டலைட் பொசிஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய கோஆர்டினேட். இது வந்து நான் இல்லை, என்னை போலவே இருக்க யார் வந்தாலும் இந்த வேல்யூ வச்சா இந்த இடத்துல தான் இந்த லேண்ட் வந்து உட்காருங்கிறது இருக்கும். காமன் மேன் சர்வே பண்ணாம ஒரு நிலத்தை வாங்கினா என்ன மாதிரியான பாசிபிள் ரிஸ்க்ஸ் எல்லாம் அதில் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் சிம்பிளி பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நிலம் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கனவாக இருக்கும். அந்த மாதிரி நிலம் வாங்கும்போது நம்மள மாதிரி காமன் பீப்புள் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிவிடுவோம். அதில் ஒரு முக்கியமான மிஸ்டேக்ஸ் வந்து சர்வே எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த ஷோவில் சேலத்துலேருந்து 2 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நாம் வந்து இந்த சர்வேனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய கொஷின்ஸோடு இருக்கோம். அவங்கக்கிட்ட நாம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். என்னோட நேம் உதயகுமார், பொறியாளன். ஒரு பொறியாளன் ஆகணுங்கிறதே ஒரு கனவு எனக்கு. சொல்லப்போனால் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஒரு ஃபியூ செகண்ட் சொல்லிடுறேன். 2009 12th முடித்தேன். ஆக்சுவலி என்னோடய பிரதர் தான் இவர். என்னோடய பிரதர் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுக்காக டைரெக்டாக வந்து ஒர்க்குக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்கன்னா டைரெக்டாக மத்திய பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1 year ஜேர்னி ஃபுல்லாகவே நார்த்தில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு வந்து தான் அடுத்தது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ முடித்தேன். முடித்த உடனே பிரதர் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரதர் கூட அப்படியே ஃபவுண்டராக பிரதரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபவுண்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் சேலத்தில் படித்தேன். தென் வந்து எம்இ ஸ்ட்ரக்சரல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் இந்த லேண்ட் சர்வேக்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண விரும்புவேன். ஸோ இதை வந்து என்னோடய பிரதர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இவன் ட்ராவல் பண்ணானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த ஃபீல்டை எனக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ என்னால் வந்து நல்லா ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சர்வீஸை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ என்னோடய பிரதரோட சப்போர்ட்னால நான் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே யார்ட்டையும் போகாமல் எல்லாமே என்னோடய பிரதரே எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 2015 ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர் கூட ஜாயின் பண்ணி ஒரு கன்சல்டன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து அவர் டைரக்டராகவும் நான் ஃபவுண்டராகவும் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து 2026 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வேல்விச் இன்ஃப்ரா அப்படிங்கிறத 2026 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி. 2009 தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வரேன். ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு பொறியாளராக படித்து அதுக்கப்புறமா தான் டிகிரி இதெல்லாமே பண்ணேன். இதில் எல்லா விஷயத்துலேயும் எனக்கு டெப்த்தாக இறங்கி பழக்கம். இதில் நான் சாதாரண அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த லெவலுக்கு வரதுக்கு காரணம் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு சாதாரண ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு இந்த லெவலுக்கு வரணுன்னா அந்த ஃபீல்டை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நில சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம கற்றுக்கிட்டு நல்லா நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் நிறைய கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட விஷயங்களை சால்வ் பண்ணியிருக்கோம். நான் 2011 தனியாக கம்பெனி ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி 2009 ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 11 ஓன் கம்பெனி ஆரம்பித்து சர்வே இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையை தான் செஞ்சிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா 2012-13 கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் க்ரோத் ஆக என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை எல்லாத்தையும் மாற்றி இப்போ வந்துட்டு நாங்கள் ப்ரைவேட்டாகவும் கவர்மெண்ட் ரிலேட்டடும் நிறையா ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஹிஸ்ட்ரி. மக்களுக்கு வந்துட்டு இந்த சேவையை சிறப்பாக கொண்டு போய் கொடுக்கணும். இனி வரும் தலைமுறையில் எந்த ஒரு குடும்பத்துலேயும் நிலத்தகராறுங்கிறது வரவே கூடாது.
மகாபாரதம் ராமாயணத்துக்கு அடுத்தது இனி இந்த நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் எந்த பிரச்சனையும் நிலத்தால் வரக்கூடாது, அதுக்கான சொல்யூஷன் எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னோட வரலாறு. ராம் பிரதர், உங்களுக்கு தான் உங்கள் பேர் வந்து எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் பேரே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த பெயர் காரணத்தை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எங்கள் அப்பா வச்சது தாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக அவர் வச்சது தான். பேர் ஆனால் பெருசாக இருக்குது, எங்கே எழுதினாலும் ரொம்பவும் சிக்கலாக தான் இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகிடும். ஸ்கூல் ஸ்டடீஸில் கூட என் பேர் எழுதுறதே பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நான் மாற்றலை. எங்கள் அப்பா இன்ட்ரெஸ்ட்டு என்னென்னா, அவர் பேசிக்கலி கம்யூனிஸ்ட்வாதி. அதுக்கு அடுத்ததுபடியாக எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேதின கோபால ராமச்சந்திரன்னு பேரை வச்சார். அது நானும் மாற்ற விரும்பலை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பொதுவாக எல்லோரும் வந்து காலேஜ் முடித்ததும் பிளேஸ்மெண்ட் ஆகணும், கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகணும், பிளேஸ்மெண்ட் ஆகி ஏதாச்சும் ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கணும், அப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஹவு தட் ஹேப்பன்ட்? பிரதர், நான் வெக்கேஷன் லீவுக்கே வந்து என்னோடய பிரதர் வந்து சைட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவார். அப்போயிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. நான் பெருசாக வெளியே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்னோடய பிரதர் ஆரம்பத்திலே ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால, அது இல்லாமல் நான் டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கும்போது ஓனாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ராஜெக்டே நான் தான் பண்ணி கொடுத்தேன். எல்லா ப்ராஜெக்ட்டும் போட்டு புக்லெட் போட்டு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா என்னோடய ஜேர்னி வந்து என்டர்ப்ரினியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். டிப்ளமோ என் பண்ணும்போதே என்டர்ப்ரினியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் பிளேஸ்மெண்ட் பெருசாக நம்பலை. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய கெரியரில் நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பக்கம் போனதே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நான் பெருசாக ஆர்வம் காட்டினது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சின்ன வயசுலேருந்தே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து டைரக்ட் என்டர்ப்ரினியராக வந்தாச்சுங்க பிரதர். உதயகுமார் ப்ரோ, இந்த கொஷினும் உங்களுக்கு தான். இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இந்த ஃபீல்டில் உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் யார்? பிரதர், இந்த ஃபீல்டில் எனக்கான இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் தான். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்லேயே அவர் ஒர்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருக்கும், தீபாவளி டைமு வருவார். ஃபெஸ்டிவல் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டே ரிட்டன் உடனே கிளம்பி ஒர்க்குக்கு போயிடுவார். அவரோட அந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்வ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களோட பார்வையும் அணுகுமுறையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா அது எனக்கு ஒரு டிராயிங்காக மாற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டுமானத்தை பார்த்தோன்னா இதோட என்னென்னலாம் பிளானிங் இருக்குது, நுணுக்கங்கள் இருக்குதுன்னு பார்ப்பேன். அது இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு தூண், சிற்பம் இதெல்லாம் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேங்க பிரதர். இது என்னோடய மிஷனாகவும் செட் பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து 2 பிரதர்ஸ் வந்து பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறது வந்து பொதுவாக ஏதாவது ஒரு சின்ன கிளாஷஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? என் சைடில் இருந்துங்க பிரதர், என்னோடய அண்ணாவை வந்து என்னோடய வழிகாட்டியே தான் பார்க்குறேன். எந்த ஒரு இடத்துலையும் அண்ணா சொன்னார்னா ஒரு சில இதை அக்செப்ட் பண்ணாமல் கூட போவேன். பட் அவரும் வந்து அந்த இடத்துல புரிஞ்சிக்குவார். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி கிடையாது. அவர் எந்த இடத்துக்கு வேணாலும் எனக்குள்ளே வரலாம், அதே மாதிரி நானும் எந்த இடத்துக்கு வேணாலும் போவேன். என்னோடய பிரதர் என்கிட்ட எதை கேட்டாலும் ஆத்மார்த்தமாக எதுனாலும் நான் சொல்லுவேன். இதுதாங்க பிரதர் என்னை பொறுத்த வரைக்கும். ஐயா, நீங்கள்? நான் இதை பில்ட் பண்ணும்போதே முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி தான் இதை பில்ட் பண்ணுறேன். என்னன்னா, நம்ம ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க, 8 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 8 வயசுக்கு மேலே பங்காளின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை முதல்ல எடுக்கணும். 8 வயசு இல்லை, 88 வயசு ஆனாலும் அண்ணன் தம்பி தான், பங்காளிங்க கிடையாது. இந்த வார்த்தை பங்காளிங்கிற வார்த்தை உள்ளே வந்தாவே பகையாளி ஆகும். இந்த மாதிரி வார்த்தையை முதல்ல எடுத்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் அண்ணன் தம்பிக்குள்ளே வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்து அதை எல்லாத்தையும் எங்கள் லைஃப்பில் கட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக எங்களோட லைஃப் வந்துட்டு அண்ணன் தம்பிங்கிற ஒரு சொந்த பந்தங்கிறது பிரியாமல் லாங் லைஃப் ஒரே தொழிலையும் ஜேர்னி ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இதில் கொண்டு வந்தோம். கிரேட். ஸோ முதல்ல என்னன்னா, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரு பவுண்டரியே கிடையாது, எல்லாமே ஃப்ரீடம் தான். ஒரு சர்க்கிள்குள்ளே 2 பேருமே இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இது இன்னது இது ஒன்றுதுன்னு எதையும் முதல்ல பிரிக்கக்கூடாது. பெயரளவுக்கு மட்டும் பிரித்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறத வந்துட்டு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வாழ்ந்தால் இந்த நாட்டில் இல்லை எங்கேயுமே பிரச்சனை வராது. முதல்ல நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டில் இருந்து தான்.
பங்காளிகளுக்குள்ளே இருந்து தான் முதல்ல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தெரு பிரச்சனையாகும், நாடு பிரச்சனையாகும், எல்லாம் பெரிய அளவில் போருக்கு கூட போயிருக்கு. நிறையா பார்த்துருப்போம், நம்ம இதிகாசங்கள்லாம் படிச்சிருக்கோம். ராமாயணமும் சரி, மகாபாரதமும் சரி, பங்காளிங்க சண்டையால் தான் பல உயிர் போயிருக்கு. இதை நான் அறவே ஒழிக்கணும் அப்படின்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை முக்கியமாக இருக்கணும். அண்ணன் கேட்டால் தம்பி கொடுக்கணும், தம்பி கேட்டால் அண்ணன் கொடுக்கணும். வாழ்க்கையில் இது இருந்ததுன்னா கம்பல்சரி எந்த ஊர்லேயும் சண்டை வராது, நாட்டு சண்டை வராது, போர் உலக போரே வராது. சூப்பர் சூப்பர். அடுத்து ராம்ப்ரோ, உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின். லேண்ட் சர்வேனா என்ன? ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையான விளக்கமாக கொடுத்தீங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நிலங்கிறது நம்மக்கிட்ட இருக்க ஒரு உயிருள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மா. இதை நம்ம அன்னைக்கு திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து ஊடிவிடும் இல்லாலின் ஊடிவிடும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிலத்தோட சொந்தக்காரர் அந்த நிலத்தை போய் பார்க்காம பக்குவப்படுத்தாமல் இருந்தாருன்னா கணவனை கவனிக்காத மனைவி போல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார். அதுபோல் நம்மளோட சொந்த நிலத்தை நமக்கு வரையறை செய்ய தெரியல அப்படின்னா பக்கத்து நிலத்துக்காரங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம், நாளடைவில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால் நம்மளோட நிலத்தோட பதிவேடுகளை வச்சு எல்லைகளை சரிபார்த்து நம்ம அனுபவத்தில் இருக்கிறது வேறு யாரும் நம்ம அனுபவிக்கக்கூடாது, நம்மளோடதும் யாரும் அனுபவிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது, நிலப்பிரச்சனை வரக்கூடாதுன்னா கம்பல்சரி இந்த நிலப்பதிவேடை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற நிலத்தை சரிபார்த்து எல்லைகளை வரையறை செஞ்சு வாழ்க்கையை நடத்தினோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் காமன் மேனுக்கு நான் சொல்கிறதுங்க. பொதுவாக இந்த லேண்ட் சர்வேங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது இதில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் எங்கேருந்து வருது? இப்போ நம்ம ஒரு இடத்துல லேண்ட் வாங்க போகிறோம், லேண்ட் வந்துட்டு அவங்க பேரில் தான் இருக்கும், வாங்கினதுக்கப்புறமா தான் நம்ம பேருக்கு வரும். அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு கவர்மெண்ட் சர்வேரை வரவழைச்சி நீங்கள் இந்த பதிவேடுகள்லாம் சரி பண்ணி அளந்து கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு தனியார் நில அளவையரை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு சரியாக இருக்கா, எல்லைகள் வரையறுத்து நான் வாங்க போகிறது இதுதான், இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நிலத்தின் உரிமையாளரோட பத்திரத்தை வச்சு சரிபார்த்து கொள்றதுக்கு நம்ம பிரைவேட் சர்வேயரால் முடியும். பண்ணி கொடுக்கலாம், நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு வாங்கினாதான், நிலத்தை வாங்கினாதான் பின்னாடி நமக்கு அந்த எல்லை பிரச்சனை வராது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலங்க பிரதர், ஒரு லேண்டை வாங்கும்போது என்னதான் பத்திரத்தில் அது எழுத்துக்களாக இருந்தாலும் அந்த நிலத்தோட எல்லைகள்ங்கிறது மிகவும் முக்கியமானது. எல்லைகளை நிர்ணயம் செய்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சர்வேயரை அணுகிறோம். இப்போ லேண்ட் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளில் வாங்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கவர்மெண்டில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஃப்ஓங்கிற மெத்தடில் தான் லேண்ட் அளந்து கொடுப்பாங்க, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. அந்த ஆர்டரில் பார்க்கும்போது இவங்க அளக்கிறதுக்கான கால தாமதம் ஏற்படும். ஸோ அந்த சமயங்களில் இவங்க நம்ம ப்ரைவேட் லேண்ட் சர்வேயரை வச்சு லேண்டோட ஏரியா அக்யூரேட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே ஒருத்தர் லேண்டு வாங்கி வீடு கட்ட போகிறாரு. ஆனால் அவங்க சர்வே பண்ணாமல் பண்ணிட்டாங்க. அந்த இஷ்யூ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் முடிச்சிட்டாங்க, ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் முடிச்சிட்டாங்க, சைட்டில் மார்க் பண்ணலான்னு வரும்போது அன்சேப்டு பவுண்ட்ரிஸ் ட்ரெபிசைடெல்லாம் இருக்குது, ஒரு சைடும் ஒரு ஆங்கிள் இருக்குது. இவங்க போட்ட பிளானை மார்க் பண்ணும்போது அந்த லேண்டை விட்டு 3 அடி வெளியே தள்ளி போய் உட்காருது. ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்காக எடுக்கிறோன்னா முதல் வேலை சர்வேயிங் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவல் போகும்போது அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் நீட்டாக போகுங்கிறது. காமன் மேன் சர்வே பண்ணாமல் ஒரு நிலத்தை வாங்கினா என்ன மாதிரியான பாசிபிள் ரிஸ்க்ஸ் எல்லாம் அதில் இருக்குது? சர்வே பண்ணாமல் வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா எல்லைகள் தாண்டி இருக்கிறது, எல்லை உள்ளே இருக்கிறது. இதுதான் பிரச்சனையே. டாக்குமெண்ட்டை வாங்கிடுவாங்க, டாக்குமெண்ட்டை பார்த்து படிச்சுட்டு அவனுக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, இவருக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, அதை தான் நம்ம வாங்க போகிறோன்ட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அவர்கிட்ட இந்த நிலம் இருக்குதாங்கிறத நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பக்கத்து நிலத்துக்காரங்க என்னோட நிலம் நீ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகும்.
நிலத்தை வாங்கினதுக்கப்புறம் ரெக்கார்டில் அதிகமாக இருந்து நிலத்தில் கம்மியாக இருந்தால் நம்மளோட மன உளைச்சல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுங்கிறது நாளுக்கு நாள் இல்லை வருஷ கணக்கில் அது அப்படியே இருக்கும். ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நிலத்தை அளக்காமல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இனி அதுக்கடுத்தது எப்போயாவது ஒரு டைம் நிலத்தை அளக்கிற சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை அளந்து பார்த்துட்டு ஐயோ நிலம் கம்மியாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை திரும்ப ரெக்டிஃபை பண்ணுறதுக்கெல்லாம். நீங்கள் என்ன ப்ரீவியஸாக வாங்குனீங்க, என்ன ரெக்கார்டில் இருந்ததை வாங்குனீங்களோ அதுதான், வேறு வழி இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், முதல்லையே நீங்கள் நிலத்தை அளந்துட்டு அந்த பத்திரத்தில் இருக்கிற அளவுப்படி நிலத்தில் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டா சூப்பர். அது எல்லா காலத்துலேயும் நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். நமக்கு மன உளைச்சல் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு நிலம் வாங்கணுங்கிறது ஒவ்வொருத்தரோட மிகப்பெரிய கனவு. சில பேர் வந்துட்டு மனையாக வாங்கி அதில் வீடு கட்டி குடியேறணும்னு நினைப்பாங்க. சில பேர் எனக்கு விவசாயம் பண்ண ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு நிலத்தை தேடி அலைஞ்சி வாங்குவாங்க. இப்படிலாம் வாங்குறவங்க நிறைய பேர் 100% இந்த பிரச்சனையை இன்னை வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் எந்த நிலமாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் விவசாய நிலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிலத்தை அளந்து பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த உரிமையாளர்கிட்ட பத்திரத்தில் இருக்கிற அளவு தான் இப்போவும் நிலத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது பார்க்காம வாங்கிட்டோம்னா நிறைய இடத்துல நம்ம சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. அது மறுசீரமைப்பு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளோட பணி என்னன்னா நிலத்தை வாங்கி நம்ம தலைமுறைக்கு அடுத்து கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு கடமையில் இருக்கும். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச தொகையை வச்சு இந்த நிலத்தையோ இல்லை மனையோ வாங்குகிறோம். வாங்கும்போது இதில் ஒரு குறைகள் இருந்துடுச்சின்னு ஒரு மனசுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், அது ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அதனால் யாராக இருந்தாலும் நிலத்தையோ மனையோ வாங்கும்போது முறைப்படி ஒரு டிஜிட்டல் சர்வே பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு வாங்கிட்டாங்கன்னா எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராது, சந்தோஷமாக வாழலாம். ஓகே, இது சம்மந்தமாக பிரதர், நான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணினேன். விழுப்புரம் நியர்பை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் வந்து லேண்ட் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு NH ஒட்டி பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் சூஸ் பண்ணியிருக்க லேண்ட் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வந்து சர்வே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் போய் சைட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு லேண்டை அளக்கும்போது பவுண்ட்ரி எல்லாம் உள்ளே வந்துச்சு. ஆஸ் பர் ரெக்கார்டுக்காக பார்த்தீங்கன்னா FMBக்காக பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிலாம் உள்ளே வந்துச்சு. ஸோ அதை அவருக்கு தெளிவாக சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பிளாட் வந்து 2011 போட்டது. ஸோ ப்ராப்பராக DTCP அப்ரூவல் கிடையாது. அந்த பிளாட்டோட ரோடு வந்து கவர்மெண்ட் நேம்லேயே இன்னும் மாறாமல் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னேன். நம்ம ஒரு லேண்டை அளந்துட்டு வாங்க போகிறவங்களுக்கு இந்த லேண்டு கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம் பிரதர். என்னங்கிற ஒரு தெளிவான பார்வையை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த லேண்ட் ப்ரொமோட்டருக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்க சார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை அவர் யூகிச்சுக்கிட்டார். ஸோ இப்போ வந்து இதை தாண்டி ஒரு ப்ராப்ளம் புதுசாக வரப்போகிறதில்ல. பவுண்ட்ரி இஷ்யூ தான் பெரிய மன உளைச்சலுங்க பிரதர். ஏன்னா ஒரு லேண்ட் பவுண்ட்ரி இஷ்யூனால் தூங்க முடியாது. எப்போ பாரு அது உள்ளுக்குள்ளே குத்திகிட்டே இருக்கும். இந்த வழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருட கணக்கில் போகும் பிரதர். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேண்ட் சர்வே பண்ணி என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு வாங்கிட்டா பெட்டராக இருக்கும். பொதுவாக லேண்ட் வாங்கும்போது லேண்ட் டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்றது ஒரு காமனான பிலீஃபாக இருக்குது. லேண்ட் டாக்குமெண்ட் மட்டும் போதுமா? உண்மையிலே வேறு என்னெல்லாம் நமக்கு வேணும்? ஆர் என்ன விஷயத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி? பிரதர், பொதுவாகவே எல்லோரும் ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு இவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கான இதை ஃபைனல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க பிரதர். பேசிக்காக ஒரு லேண்டை சூஸ் பண்ணும்போது லேண்ட் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு, அடுத்தது அதோட FMB, அடுத்தது அதோட பட்டா, அடுத்தது ஒரு 15 வருடங்களுக்கான EC வில்லங்க சான்றிதழ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டுங்க பிரதர், ஃபிசிக்கலாக நம்ம வந்து சைட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து சர்வே பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள ஏரியா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் பிரதர். ஆக்சுவலாக இந்த நம்ம சர்வேயில் நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கும் டாக்குமெண்ட்டில் இருக்க ரிப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிரதர். பட் ஆனால் இதை வந்து கிளியராக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டை மட்டும் வச்சு பண்ணும்போது ஸோ எவ்வளோ இருக்குங்கிறது தெரியாது. புதுசாக போட போகிற பத்திரத்தில் இவங்க ஒரு ஸ்கெட்சாகவே இதை அட்டாச் பண்ணலாம். நம்ம டிஜிட்டல் சர்வே எடுத்த ஸ்கெட்சை இவங்க பின்னாடி என்க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் பவுண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வைக்கலாங்க பிரதர்.
ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணோன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு 70+ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 70க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான ப்ராஜெக்ட் என்ன, ஏன், எதனால் அது? 70க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுலேயே ரொம்பவும் நெருக்கமாக இன்ட்ரெஸ்டாக பண்ணது இது எதுனா சக்ஸஸ் ஆனது தான். நிறையா பேர்த்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 3 தலைமுறையாகவே அவங்களுக்கு பாதை இருக்குது, ஆனால் அதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை. அதுக்காக கிட்டத்தட்ட 40 வருஷமாக கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டு ரொம்ப மன உளைச்சல்லே பாவம் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பங்கள் இருக்கும். பெரிய மன உளைச்சல்லி இந்த தடுமாறிட்டு இருந்தாங்க. அரசாங்கத்தில் அவங்க இப்போ உபயோகப்படுத்திகிட்டு இருக்க பாதையை வந்துட்டு தார் சாலையாக அமைச்சு தரத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இது எல்லாம் என் நிலத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பகுதி ஆளுங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 40 இயர்ஸாக நடந்திருக்குது. இப்போ தார் சாலை அமைக்க வரலாங்கிறப்போ இந்த பிரச்சனை வருது. இப்போது என்ன பண்ணலான்ட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தவங்க கடைசியாக இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைங்க, எப்படி இதெல்லாம் அளக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் அப்புறம் நம்ம டிஜிட்டல் முறையில் எல்லாம் அவங்களோட மொத்த நிலத்தையும் அளந்து இந்த சாலைக்கு உண்டான நிலம் இதுதான் அப்படிங்கிறத கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் காமிச்சிட்டோம். கோர்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை அன்றைக்கே சால்வ் ஆகிடுச்சு. அது ஒரு நெருக்கமான ஒரு மனசுக்கு திருப்தியான வேலை. அது இந்த மாதிரி திருப்தியாக தான் வேலை செய்யணும். நம்ம ஒரு சர்வேக்கு ஒரு அளவுக்கு போகிறோன்னா அந்த அளவையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை தொடுவோம். நான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கும்போது எல்லா வேலையும் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயமா வரும். எங்களுக்கு வர்றதே அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தான் வரும். சால்வ் பண்ணிவிடுவோம். அப்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இத்தனை வருஷம் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கிறது இந்த டிஜிட்டல் சர்வே தான். இதை தான் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போகணும், எல்லாருக்கும் தெளிவுபடுத்தி இதுதான் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தோடு பண்ணிகிட்ருக்குறோம். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிரதர், என்னோடய டேக்லைன் பார்த்தீங்கன்னா, நான் லேண்ட் சர்வே எக்ஸ்பர்ட்டு, தென் ஹைவேஸ் கன்சல்டன்ட்டு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம். ஸோ இதில் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட்னா என்னோடய பிரதர் சொன்னது போல தான். நம்ம ஒரு ப்ராஜெக்டை செய்கிறோம், முடித்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அவங்க ஃபேஸில் பார்க்குற ஹாப்பினஸ், எப்பா நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சன்மானமாக பார்க்குறோம். ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா, நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது இல்லைங்க பிரதர். 2 ஹில்ஸுக்கு ரோடு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ஃபுல் டிபார்ட்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க பிரதர். ரீசன்ட் டைமில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த வெள்ளிமலையில் கள்ளச்சாராயம் மூலமாக நிறைய பேர் குடித்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் போய் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கேட்கும்போது, எதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு சரியான போக்குவரத்து சாலை இல்லை, அதனால் நாங்கள் இந்த தொழில் செய்கிற சூழ்நிலைக்கு உருவாகிறோம். சாலை வசதி சரியாக இருந்தால் நாங்கள் ட்ராவல் பண்ணி கீழே போய் ஒர்க் பண்ணிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கோர்ட் கமிஷன்லேருந்து ஆர்டர் போட்டு துரித நடவடிக்கையில் இந்த சாலையை அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பிரதர். ஸோ இதை நான் தான் ஃபுல் சர்வேயிங் பண்ணி பிளான் அண்ட் ப்ரொஃபைல் போட்டு கொடுத்தாங்க பிரதர். ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டைமில் கான்ட்ராக்டருமே வெரி டெடிக்கேட்டடாக ரோடு போட்டாங்க பிரதர். எங்கெங்கெல்லாம் ஏறதுக்கு சிரமமாக இருந்ததோ அந்த இடம்லாம் கட் பண்ணி, எங்கெங்கெல்லாம் ரொம்ப டீப் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணி போட்டிருந்தாங்க. ரீசன்ட் டைமில் தான் நான் அந்த ரோடோட ஃபைனல் டச்சுக்காக போயிட்டு பில்லு க்ளோஸ்க்காக லெவல் எடுத்து ஃபைனல் பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நான் ஏதோ ஒன்று சாதிச்ச ஒரு ஃபீல் வருது. ஸோ இது வெள்ளிமலைங்க பிரதர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலமலைன்னு சொல்லிட்டு நம்ம மேட்டூர் பக்கத்தில் குளத்தூர்கிட்ட ஒரு ஹில் இருக்குது. அங்கே ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு அணுகு சாலை சரியான போதுமான சாலை கிடையாது. ஜிப்ஸி தான் யூஸ் பண்ணி மேலே போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு நானும் ஒரு 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க பிரதர். கூடிய விரைவில் அந்த ப்ராஜெக்ட்டும் ரோடாக மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைடில் இந்த 2 ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட். ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு ஒரு இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரதர். ஒரு தலைமுறையாக லேண்ட் பவுண்ட்ரி இஷ்யூனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த இது இதில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட லேண்டை அளந்து ஒரு சில பஞ்சாயத்துதாரர்கள் முன்னிலையெல்லாம் வச்சு லேண்டை டிவைட் பண்ணி அவங்களோட லேண்டை தனித்தனியாக ஸ்கெட்சு போட்டு ஒரு பார்ட்டியும் தனித்தனியாக கொடுத்தேன். எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி பிரதர். இது ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது
அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிப்பேர்னஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு கம்பெனிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வேணும். அதுலேருந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் நிறைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதை என்க்ளோஸ் பண்ணிக்குவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸை என்க்ளோஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதில் என்னென்ன ஃபைனல் பண்ணியிருக்கோம், எல்லாமே என்னென்ன கரெக்டாக ஃபைனல் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாத்தையும் அதில் என்க்ளோஸ் பண்ணணும். இது மினிமம் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் நம்ம சால்வன்சி காட்ட வேண்டியதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சா போதும். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே ஒர்க்கெல்லாம் எடுக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா குட்வில்காகவே நிறைய வேலை வரும். அதை நாங்கள் எப்பயுமே தவறாமல் ஃபாலோ பண்ணுவோம். நல்ல பேரோட எல்லா வேலையும் செய்யணும். எந்த இடத்துலையும் எடுத்த ப்ராஜெக்டை கஷ்டம் இது பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு வரவே மாட்டோம். அதோட ப்ராப்ளம் என்னங்கிறத இன்டெப்த்து போய் அதை ரெக்டிஃபை பண்ணாத வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அந்த ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. டே நைட்டாக வேலை செய்வோம். ஒவ்வொரு வேலையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த டேலண்ட் இது இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கான டேலண்ட் வேணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக நம்ம வச்சுக்கிறது ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு உண்டான பேசிக்ஸ். அது எல்லாமே இருக்குது. ஒரு லேண்ட் சர்வேக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டுக்கு லேண்ட் அக்விசிஷன் பண்ணி தரதோ, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக நமக்கு லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறது, சர்வே பண்ணுறது தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து இன்னும் நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலிமா எங்களுக்கு லீட்ஸும் நிறைய வந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்குண்டான டெக்னாலஜி என்னென்ன நியூவாக ஃபீல்டுக்குள்ளே என்னென்ன வந்திருக்கோ அத்தனை டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுப்போம். ஓகே. நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஓகே. அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் டே நைட் வேலை செய்வோம். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கடின உழைப்போடு தான் இருப்போம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நமக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன் பிரதர். மெயினாக வந்து கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். தென் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கீ பர்சனல்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட்குள்ளே வரணுன்னாவே அனுபவம் இருக்கணும். ஸோ தென் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணும்போது அதே சிமிலர் நேச்சர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்கணும். மெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உள்ளே வரலாம் பிரதர். எங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்டை தேடினதை காட்டிலும் ப்ராஜெக்டே வந்து எங்களை தேடும். இந்த ப்ராஜெக்ட் இவங்களால் முடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே டெடிகேட்டடாக கால் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது தான் அதிகம் இருக்குது. சூப்பர். இதோட ஒரு ஃபாலோஅப் கொஷினாக அப்படியே கேட்டுக்கிறேன். 15 இயர்ஸ்க்கு மேலேயா நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. நிறைய ரெக்கக்னிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரபிள் ரெக்கக்னிஷன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? என்னோடய ஃபீல்டில் மெமரபிள் ரெக்கக்னிஷன் தான் பிரதர். ஒரு 2012 இந்த டைம் இருக்கும் பிரதர். 2018 நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த லொக்கேஷன் வந்து ஜீவா நகர்னு சொல்லிட்டு, அந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஸ்கியூன்னு சொல்லுவாங்க, 52 டிகிரி ஸ்கியூ. அந்த ஈரோடு கலெக்டர் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு, எப்பா இது தப்பாக கட்டிகிட்டு இருக்காங்களாட்டுக்குதுப்பா, பிரிட்ஜு கரெக்டாக ட்ராக்குக்கு பேரலாக இல்லை, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒரு பொசிஷனும் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுங்க பிரதர். ஸோ அதை வந்து திரும்ப ரீசெக்லாம் கூட பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ரோட்டில் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிருக்குங்க பிரதர். சூப்பர். 15 வருஷத்துக்கு மேலேயா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியோடைய எப்படி எவால்வ் ஆகிருக்கு இந்த இண்டஸ்ட்ரின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. ஸோ என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு? இன்னும் ஒரு அடுத்த 10 இயர்ஸில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோர்ஸீ பண்ணுறீங்க? பிரதர், இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்வேயிங் முதல்ல நிலத்தை அளக்கணுங்கிறது முதலாம் ராஜராஜ சோழன் அவர் காலத்தில் தான் லேண்ட் சர்வேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எதற்காக நிலத்தை அளந்தாங்கன்னா நிலத்தை வந்து வகைப்பாடு செய்வதற்கும், மேலும் வந்து அந்த வகைப்பாடை பொறுத்து வரி வசூல் செய்வதற்கும், அளக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண பொருள் பார்த்திங்கன்னா கயிறு தான். கயிறை வச்சு அளந்து யூஸ் பண்ணாங்க பிரதர். அதுக்கு அடுத்தது இதோட அடுத்த டெவலப்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா
1832 நம்ம பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அவங்க கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக யோசித்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கான சர்வேயை ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு அங்கேருந்து சர்வே கேரி ஓவர் பண்ணி எல்லா இடத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பிரதர். அதுலேருந்து க்ரியேட் ஆனது தான் எஃப்எம்பிங்கிற மெஷர்மெண்ட். ஸோ அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தியோடலைட்டை வச்சு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு அவங்க அந்த டைமில் பண்ணாங்க பிரதர். அதுவே மேக்ஸிமம் அக்யூரசி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன், அதில் நான் தவறு சொல்ல மாட்டேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தியோடலைட் சர்வேலேருந்து அடுத்தபடியாக வந்து டோட்டல் ஸ்டேஷன் சர்வே வந்துச்சுங்க பிரதர். டோட்டல் ஸ்டேஷனுங்கிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம பேட்ரி போட்டு சார்ஜ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம சார்ஜ் மூலமாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூமியை ஒரு இடத்த பார்க்கும்போது, தளத்தை பார்க்கும்போது அதில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு பில்டிங் ஆகட்டும், ஒரு ட்ரீஸ் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஆகட்டும், அதோட பொசிஷனை அக்யூரேட்டாக ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும்போது, டோட்டல் ஸ்டேஷனுக்கு அடுத்த ஒரு பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஜிபிஎஸ், டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிரதர் நான் வந்து 2009 உத்தரப்பிரதேசில் கான்பூர் எக்ஸ்பிரஸ்வே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். அன்னைக்கு இந்த டிஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கவங்க வெகு சிலர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனி இருக்கும், அவங்க தான் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. இவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க பிரதர் அவங்கள அந்த டைமில். ஸோ அவங்க கூட சேர்ந்து, அது இல்லாமல் அந்த டைமில் சேட்டலைட்லேருந்து சிக்னல் கிடைக்காதுங்க பிரதர். ஸோ நைட்டு 12 மணிக்கு போவோம் ஒரு இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நைட் டைமில் தான் சிக்னல் நல்லா ரிசீவ் ஆகுங்கிறதுக்காக நைட்டு 12 மணிக்கு போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விடிய அங்கங்கே கண்ட்ரோல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பிரதர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபிஎஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துருச்சுங்க பிரதர். எல்லார் கையிலையும் இந்த டிஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ரொம்பவும் ஈஸியாக பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிகே மெத்தட்னு சொல்லுவாங்க, ரியல் டைம் கைனமெட்டிக். ஒரு டோட்டல் ஸ்டேஷனில் வந்து ஷிஃப்டிங் அதிகமாகும், சர்வே பண்ணுறதுக்கான காலம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். இன்றைக்கி இருக்க இந்த டிஜிபிஎஸ் டெக்னாலஜியை வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு இடத்த நம்ம அளந்து சர்வே பண்ணி ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிடலாங்க பிரதர். இது வந்து இப்போ டிஜிபிஎஸ். இப்போ என்னென்னா இந்த டிஜிபிஎஸை யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லைங்க பிரதர். நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் போதும் நம்ம அளந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேங்க பிரதர். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு ப்ராஜெக்டை எடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக ரிப்போர்ட் போட்டு டெலிவர் பண்ண முடியாதுங்க பிரதர். ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல கிளைண்ட் எண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க. என்னோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு யங்ஸ்டர் உள்ளே வராங்க, இந்த டிஜிபிஎஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்வயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கஸ்டமர் சைடு இருக்க பெயின் பாயிண்ட்ஸை பக்காவாக சால்வ் பண்ணி கொடுக்கலாங்க பிரதர். தென் இதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இனி ஒரு காலங்களில் என்னென்ன வரப்போகுதுன்னா ஜிஸ் அடிப்படையிலான சர்வேயிங்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்மளே கண்கூட பார்க்குறோம். முன்னெல்லாம் எஃப்எம்பி எடுக்கணுன்னா விஓ ஆஃபீஸ் போகணும், வெயிட் பண்ணணும் எஃப்எம்பி வாங்குறதுக்கு. இன்றைக்கி ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எஃப்எம்பி நம்பரை போட்டு டக்குன்னு டவுன்லோட் பண்ணணும்னா உடனே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஸ் அடிப்படையிலான பொசிஷனை வந்து அவங்களே கொடுக்கறதுக்கு கவர்மெண்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரதர். இது இன்னும் எவ்வளோ சீக்கிரம் சாத்தியப்படுங்கிறது தெரியல. ஒரு லேண்டோட பவுண்ட்ரியோட நான் அந்த சொன்ன பொசிஷனை அவங்க கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாங்க பிரதர். ஓகே, இந்த ஜிஸ்னு ஒன்று சொன்னீங்க, விச் மீன் ஜிஐஎஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து இதுவும் த்ரூ சேட்டலைட் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். எல்லா பொசிஷனையும் வந்து பக்காவாக அந்த கோஆர்டினேட்ஸோடு அசைன் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, கிரேட். இப்போ இந்த லேண்ட் சர்வே அப்படின்னாலே ரொம்ப பெரிய பெரிய லேண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கலாம். இது உண்மையிலே வந்து பெரிய லேண்டு, பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்வே எடுக்கணுமா, இல்லை சின்னதாக எனக்கு ஒரு 3 சென்ட் இருக்குது, இல்லை ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, அதுக்குமே இந்த லேண்ட் சர்வே பொருந்துமா? முதல்ல நிலங்கிறது ஒருத்தவங்களுக்கு சொத்துங்கிறத விட மதிப்பு கொடுக்கறது, அடுத்து வர தலைமுறைக்கு ஒரு பேலன்ஸ், அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் நிலம். அது பெரிய அளவில் இருந்தாலும் சரி, சின்ன அளவில் இருந்தாலும் சரி, அதுக்குண்டான எல்லைகளை வரையறை செஞ்சு நமக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற வாழ்கிற காலத்தில் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பத்திரத்தில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து ஒரு கண்மூடித்தனம். பத்திரத்தில் மட்டும் இருக்கிறத வச்சுக்கிட்டு என்கிட்ட இவ்வளோ நல்லா இருக்குங்கிறது அது ஒரு கண்மூடித்தனம். அது அனுபவத்துலேயும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கிறது.
நமக்கு இப்போ நம்ம அடிக்கடி ஹெல்த் செக் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறோம். இது மாதிரி தான் நம்மகிட்ட இந்த பத்திரப்படி நல்லா இருக்குதா அப்படிங்கிறத கம்பல்சரி எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். 3 சென்ட் வச்சுருக்கவங்களும் சரி, 300 ஏக்கர் வச்சுருக்கவங்களும் சரி, 3000 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, தன்னோட நிலம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான இடம். அது எவ்வளோவா இருந்தாலும் இந்த முறையில் நம்ம அளந்து கொடுக்கலாம். இது பெஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மட்டும் இல்லாமல் இனி வரும் தலைமுறைக்கும் ஒரு பர்மனண்ட், ஒரு நிரந்தர தீர்வாக இது அமையும். இதுக்கு முன்னாடியிலிருந்தே, இதுக்கு முன் தலைமுறையிலிருந்து இப்போ வரைக்கும் வரவங்க எல்லாருமே நிலப்பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும், இது நாள் வரைக்கும். இதுக்கு அடுத்து வர தலைமுறை எந்த ஒரு நிலப்பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நல்ல வாழ்வை மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நில அளவையை சரிபார்த்து தன்னோட பதிவுகளும் நிலத்தோட அனுபவமும் சரியாக இருக்குதாங்கிறத சரிபார்த்து ஒரு ஆவணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். நம்மளும் இப்போ அதை சரிபார்த்து வாழணும். இதுக்கு நம்ம சின்ன நிலமாக இருந்தாலும் அதிக அளவான நிலமாக இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தலாம். ஓகே, இது சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம சோழர் காலத்திலேருந்து அளந்தது கயிறு, அதுக்கு அடுத்தது செயின், நம்மளோட நில அந்த வகைப்பாடோட பரிமாற்றங்களே வேறு. சோழர் காலத்தில் மா, குழி, அதுக்கப்புறம் வேலி, அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து தான் இந்த ஏக்கர், சென்ட்டு, ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்கொயர் மீட்டர்லாம் வந்தது. இது எல்லாத்தையும் இப்போ ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் ஃபீட்டுன்னு இந்த அளவுகள் அடிப்படையில் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதை சரிபார்த்து நம்ம பத்திரப்படி சரிபார்த்து வச்சுக்கிறது கம்பல்சரி எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு எசென்ஷியல் ஒரு அது ஒரு வேலைன்னே சொல்லலாம். இந்த தலைமுறையில் இந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு போகிறது நம்மளுடைய கடமை. ஓகே, அதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட அளவான நிலத்துக்கு தான் நம்ம இந்த முறையை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்லை. 3 சென்டாக இருந்தாலும் பண்ணலாம், 3 ஏக்கர் 30 ஏக்கர் எவ்வளோ நாளும் நம்ம இந்த முறையை பயன்படுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பதிவுகளை நம்ம சரிபார்த்து அடுத்த தலைமுறைக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தி கொடுத்துட்டு போகலாம். ஓகே பிரதர், என்னோட ஒரு பார்வை என்னென்னா, லேண்ட் சர்வே யாரெல்லாம் பண்ணணுன்னா, புதுசாக ஒருத்தவங்க லேண்ட் வாங்குறாங்கன்னா அவங்க பண்ணிக்கணும் பிரதர். காம்பவுண்ட் வால் போடுறாங்கன்னா அவங்க ஒரு டைம் லேண்ட் சர்வே பண்ணி செக் பண்ணி போடணும் பிரதர். ஃபென்சிங் போடுறாங்கன்னா அவங்க பண்ணிக்கணும் பிரதர். தென் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் லேண்டோட பவுண்ட்ரி ட்ரெப்பிசைடெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஆங்கிள் மாறும் பிரதர். அது 90 எடுத்து கரெக்டான பிளானை உட்கார வைக்கணும்னா சர்வே பண்ணிக்கணும் பிரதர். ஸோ இவங்களுக்கெல்லாம் சின்ன நிலமோ பெரிய நிலமோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும்போது, பவுண்ட்ரி இஷ்யூ வரும்போது என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அளந்துக்கணும் பிரதர். இதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும் பிரதர் லேண்ட் சர்வே. சூப்பர் பிரதர். 2 பேத்துக்குமே காமனான ஒரு கொஸ்டின். நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதை விட ரொம்ப முக்கியமாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, எதெல்லாம் அவங்க ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும்? உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் அதை சொல்லலாம். இதில் புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க புதுசாக வர முடியாது. 3 to 5 years கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். லேண்ட் சர்வேங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் அளந்து வச்சுட்டு போனாங்கன்னா அதை இன்னொருத்தர் வந்து நாளைக்கு அளந்தாங்கன்னா அது அந்த அளவு மாறாமல் இருக்கணும். அதுக்கு சரியான திறமையான நமக்கு அறிவு வேணும்னா கம்பல்சரி 3 to 5 years இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவங்க தான் அடுத்தது கம்பெனி இந்த மாதிரி இந்த நிறுவனத்தை அமைச்சு இது போல் தொழிலை மேற்கொள்கிறதுக்கு சரியான ஆட்களாக இருப்பாங்க. டிஜிட்டல் டிஜிபிஎஸ்ன்னு சொல்கிற இந்த எக்யூப்மெண்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்டும் சரி, ஜஸ்ட் மொபைல் ஆப்ரேட்டிங் மாதிரி தான் இருக்கும். இதை கற்றுக்கிட்டு உடனே வந்து பண்ண முடியாது. நிலத்தை அளக்கிறதுக்குன்னு முறைகள் எத்தனையோ இருக்குது. அந்த முறைகளையும் கற்றுக்கிட்டு வித் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நிலத்தோட அளவை நிர்ணயம் பண்ணி தரோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் இப்போ ஒருத்தருக்கு 50 சென்ட் தான் இருக்குதுன்னா அவரோட 50 சென்ட் மட்டும் அளக்க முடியாது. அதை சுற்றி எத்தனை ஏக்கர் இருக்குங்கிறத மொத்தத்தையும் அளந்து அவங்கவுங்களுக்கும் கரெக்டாக பாகம் பிரிஞ்சு அவங்கவுங்களோட பத்திரப்படி நிலம் வச்சுருக்காங்களா, அதில் இவங்களோட 50 சென்டும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அளந்து அதுக்கு உண்டான பவுண்டரிகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த 50 சென்டையும் செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு முறையான அனுபவம் வேணும். 3 to 5 வருஷம் ஒரு அனுபவம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டெடிக்கேட்டடாக பண்ணணும். நிலம் அளக்கிறங்கிறது ஒளிவு முறையவே இல்லாமல்
பண்ணுறது தான் இந்த நம்மளோட நேர்மையான விஷயம். நமக்கே அளக்கிறதுக்கு கொடுக்குறாங்கனாலும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஃபேவராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிழையை நம்ம மறைச்சி கொண்டு போயிட்டோம்னா அது காலப்போக்கில் பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்துடும், நம்ம பேரும் கெட்டுடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ ஒரு இடத்த அளக்க போனால் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி எல்லாத்தையும் இதுதான் உங்களோட நேச்சர் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி சொல்லித்தான் ஆகணும். சொல்லாமல் இதில் வேறு எதையும் எந்த ஒரு பிள்ளையும் இதில் மறைக்கக்கூடாது. அது புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரை. ஓகே. ஆஸ்பைரிங் என்டர்ப்ரனியர்ஸ் ஆல் ஆர் வெல்கம் பிரதர். யார் வேணாலும் வரலாம் இந்த ஃபீல்டில். தென் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டுமே ஃபீல்டில் போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காது. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணுங்க பிரதர். நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண அனுபவங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த பிரதர் இந்த லேண்ட் சர்வேயிங்கில் மட்டும் நம்ம இதுதான் ப்ராப்ளம் சைட்டில் போய் நின்ற முடியாது. அங்கே போய் நிற்கும் போது புதுசாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதை நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு போதுமான அளவு அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கணும் பிரதர். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீல்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வெல்கம் பிரதர். அவங்க நல்லபடியாகவும் பண்ணி கொடுக்கலாம் ப்ராஜெக்ட். ஸோ இறுதியாக நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வேல் ரிச் இன்ஃப்ரா அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டராக இப்போ இருக்கேங்க பிரதர். என்னோட ஒரு தொலைநோக்கு பார்வை விஷன் என்னன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட காலங்களில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 லேண்ட் ஓனருக்காவது கஸ்டமருக்காவது அவங்களோட பெயின் பாயிண்ட்டை நான் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட்டுங்க பிரதர். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுவோம், ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வராமல் கூட போயிடும். அது எங்களுக்கு ஒரு பெயினாக இருக்குங்க பிரதர். நாங்கள் போய் பண்ணுற ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு அது வரும்போது அந்த ப்ராஜெக்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க பிரதர். ஸோ அதனால் எனக்கு இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னாங்க பிரதர், கவர்மெண்டில் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக் டைரக்ட் பெனிஃபிட் ஆகுவாங்க. ஒருத்தருக்கான பெனிஃபிட் கிடையாது. நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்தேனாங்க பிரதர், அந்த பாலத்தை யூஸ் பண்ணுறது லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி கிடையாதுங்க பிரதர். ஸோ அதனால் இந்த பப்ளிக் சர்வீஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ப்ராஜெக்டையும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க பிரதர். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா அமேசிங் கண்டென்ட்டுக்கு சிம்பிளி பாட்காஸ்ட் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம பிரதர்ஸை காண்டாக்ட் பண்ணணும், சர்வே ரிலேட்டடான உங்களோட குவரிஸை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன். ப்ளீஸ் டூ காண்டாக்ட் தெம். தேங்க்யூ.